ஹலோ. எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு இந்த மாதிரியே செஞ்சு போர் அடிச்சிருச்சுங்களா? அப்போ வாங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வணக்கம்ங்க, நான் மஞ்சு. இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் இதெல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அது நல்லா ஊற தான் உள்ளுக்குள்ளே வந்து அந்த டேஸ்ட்டு நல்லா இறங்கி ஜூஸியாக சிக்கன் வெந்து வரும். சரிங்களா? நல்லா இந்த அளவுக்கு கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். சரிங்களா? இப்போ ஒரு பேன் வச்சு செட்டிநாடு மசாலா வறுத்தரலாம். அதுக்கு 3 பட்டை, 3 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 4 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டு செவக்க வறுத்துருங்க. கூடவே கறிவேப்பிலையும் போட்டு வறுத்துருங்க, வாசனையாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ செட்டிநாடு மசாலா ரெடி. சரிங்களா? இப்போது சிக்கனை வேக வைக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கேன். ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க. நல்லா வெடித்து வரட்டும். கூடவே 4 வரமிளகா செவக்க வறுபடணும். அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும். பச்சை மிளகா, எனக்கு வந்து சீனி மிளகான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடச்சிது. அதனால ஒரு 6 இலனம் போட்டிருக்கேன். நீங்கள் சாதா பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற செட்டிநாடு மசாலா அதையும் போட்டு நல்லா வறுத்தரலாம். நல்லா ஒரே ஒரு வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கன் நல்லா மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை வந்து உள்ளே போட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா இதை நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கும்போது அதுலேயே தண்ணி விடும். இது நம்ம ட்ரையாக செய்கிறதுனால அந்த தண்ணியே போதுங்க. எச்சா நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். சரிங்களா? இன்னுமே அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தரலாம். இப்போது தேவையான அளவுக்கு மல்லி இலை போட்டு வறுத்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு, தண்ணியே இல்லாமல். சூப்பரான செட்டிநாடு சிக்கன் வறுவல் தயார். சப்பாத்தி, பூரி, அப்புறம் நெய் சாப்பாடு, வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். சரிங்களா? மண் சமையலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.